ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் லக்கி ஆரம் சேனல். ஓகே, இன்றைக்கி என்ன டாபிக்னா டியூப்லெஸ் டயரில் பஞ்சர் ஒட்டுறது எப்படி, அது வீட்டில் இருந்தே எப்படி பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி இன்ஸ்ட்ரக்ஷன் எல்லாமே நான் கொடுக்குறேன். அதுக்கு முன்னாடி திஸ் வீடியோ ஸ்பான்சர் பை ஜென் ரிவ்யூ ஆன்லைன். இதில் வந்து எல்லா ப்ராடக்ட்டோட ரிவ்யூ இதில் கொடுக்குறாங்க, நீங்கள் போய் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஓகேவா? அதுக்கப்புறம் இதோட அக்சரிஸ் எல்லாமே பார்ப்போம். பஞ்சர் ஓட்டுறதுக்கு என்னென்ன மெட்டீரியல்லாம் தேவைப்படுது. மெயினாக ஒரு ஸ்பேர் பார்ட் கடையிலேருந்து வாங்குறீங்க, ஆன்லைனில் புக் பண்ணி வாங்குறீங்கன்னா என்னென்ன மெட்டீரியல்லாம் முக்கியமாக தேவைப்படுது பஞ்சர் ஓட்ட அப்படின்னு சொல்லி இதுக்குள்ளே டூல்ஸ் எல்லாமே நம்ம ஃபஸ்ட்டு இதை பார்ப்போம். ஓகேவா? இதில் வந்து என்னென்னா ஃபஸ்ட்டு வந்து இந்த மார்க் பண்ணியிருக்கேன் பார்த்தீங்கன்னா, அந்த 3 டூல்ஸ் தான் மெயினாக முக்கியம். இந்த 3 டூல்ஸ் இல்லாட்டினா பஞ்சர் ஓட்ட முடியாது. இதான் மெயினாக பஞ்சர் ரிப்பேர் ஸ்டிப்ஸ்ன்னு இருக்காது. அந்த ஸ்டிப்ஸை இன்செர்ட் பண்ணி இந்த கன்று மாதிரி இருக்குது பார்த்தீங்களா, இதை தான் அதில் ஹோல்ஸை பெருசாக்கி அதுக்குள்ளே இன்செர்ட் பண்ணி பண்ணுவாங்க. ஓகே, அதுக்குள்ளே வீடியோ நான் எல்லாமே அட்டாச் பண்ணுறேன். அதுக்குள்ளே மெயின் டூல்ஸையும் நான் காமிக்கிறேன், அது எப்படி பண்ணணும் என்ன பண்ணணும்னு சொல்லி. இப்போ அதுக்குள்ளே மெயின் டூல்ஸை பார்ப்போமா? இதான் இதுக்குள்ளே மெயின் டூல்ஸு. இது வந்து எந்த இடத்துல நீங்கள் ஏர் ஃபஸ்ட்டு ஃபுல்லாக அடைச்சிக்கிட்டு, பஞ்சர் ஆனாலும் ஏர் ஃபுல்லாக அடைச்சிக்கிட்டு அது இடத்துல ஒரு ஹோல்ஸில் ஏர் லீக் ஆகும். அந்த ஏர் லீக் ஆகிற இடத்துல இந்த டூல்ஸ் வச்சு உள்ளே அமுக்கி பெருசாகணும் அந்த ஹோல்ஸை. ஓகேவா? அதுக்கு சின்ன ஹோல்ஸாக பெரிய ஹோல்ஸாக ஆணியாக அது தகுந்த மாதிரி நம்ம பண்ணிக்கலாம். பண்ணிட்டு அப்புறம் இந்த டூல்ஸை யூஸ் பண்ணணும். இதில் தான் இந்த பஞ்சர் ஓட்டுற ரிப்பேர் ஸ்ட்ரிப்ஸ்னு ஒன்று இருக்குது பார்த்தீங்களா, அந்த ரப்பர் மாதிரி ஒன்று இருக்கா, அதை இதில் வச்சுக்கிட்டு நம்ம பண்ணணும். பண்ணும்போது அதுக்குள்ளே இன்செர்ட் பண்ணி நம்ம எடுத்து விட்டோம்னா ஆட்டோமேட்டிக்காக அது ஏர் உள்ளே அடைச்சிக்கிடும். அந்த ஹோல்ஸ் அடைச்சி ஏர் உள்ளே நின்றுக்கிடும். இப்போ அதுக்குள்ளே வீடியோ பார்ப்போம். இந்த நான் சொன்னல அந்த ஸ்ட்ரிப்ஸ் எப்படி உள்ளே இன்செர்ட் பண்ணுறாங்க பாருங்கள். அந்த இதை நம்ம இதில் அட்டாச் பண்ணுறாங்க பாருங்கள். அந்த மெக்கானிக் வந்து எப்படி பண்ணுறாருன்னா, அதை ஓப்பன் பண்ணி அதை சென்டராக இழுத்துக்கணும். ஓரமாக சென்டராக இழுத்துக்கிட்டு ஆல்ரெடி அந்த நான் சொன்னேன்னா அந்த ஹோல்ஸை பெருசாக்கியிருக்காங்க பாருங்கள். ஆல்ரெடி ஏன்னா ஏர்லாம் செக் பண்ணி அதில் தண்ணியில் வச்சு அதில் இருந்து வெளியே வந்திருக்கு ஏர். இப்போ அந்த இடத்த பெருசாக்கிட்டு இப்போ அதே இடத்துல இந்த டூல்ஸை வச்சு நல்லா உள்ளே தள்ளுறாங்க. அது வந்து அந்த ஸ்ட்ரிப்ஸ் வந்து பசை மாதிரி உள்ளே போய் உள்ளே நல்லா ஃபுல்லாக உள்ளே போயிடுச்சுன்னா உள்ளே போய் ஒட்டிக்கிடும். ஒட்டிக்கிட்டு வெளியே இழுத்து விட்ருவாங்க. வெளியே எடுத்துட்டோம்னா அந்த ஹோல்ஸ் வந்து ஃபுல்லாக க்ளோஸ் ஆகிரும். இனிமேல் ஏர் எதுவுமே வெளியே வராது. அது ஏர் வெளியே வருதா இல்லையான்னு ஒன் டைம் இதை மாதிரி செக் பண்ணிக்கோங்க. இந்த தண்ணியில் வச்சு இது ரொம்ப அழுக்கு தனியாக இருக்குது, கொஞ்சம் நல்ல தனியாக இருந்தாலும் சரி நீங்கள் எப்படினாலும் எடுத்துக்கோங்க. ஏன்னா ஏர் லீக் ஆச்சு அதில் பப்புள்ஸ் மாதிரி வெளியே வரும், அதுக்காக தான். அதே மாதிரி நீங்கள் டயர் எல்லாமே திரும்ப ஒரு டைம் எல்லாத்தையும் சுற்றி பார்த்துக்கோங்க. இப்படி சுற்றி பார்க்கும்போது உங்களுக்கு எல்லாமே தெரிஞ்சிடும். எந்த இடத்துல ஏர் வெளியே வருதா வரலையா எல்லாமே நீங்கள் ஈஸியாக தெரிஞ்சுக்கலாம். ஏன்னா அந்த ஒரே இடத்துல மட்டும் மாட்டிட்டோன்னு சொல்லிட்டு அப்படியே எடுத்துகிட்டு வண்டியை நம்ம எடுத்துகிட்டு போயிடக்கூடாது. ஓகேவா? இதை மாதிரி பாருங்கள், உங்களுக்கு எல்லாமே புரியும். ஈஸியாக, ரொம்ப ஈஸி தான். இது வந்து எல்லா ஸ்பேர் பார்ட்ஸ் கடையில் எல்லாமே கிடைக்கும். இந்த பஞ்சர் ஓட்டுற டூல்ஸ் எல்லாமே இதுக்கு தான் ஒரு கடையில் 100 ரூபா 150 ரூபா வரை நம்ம சார்ஜ் பண்ணுறாங்க. இது நம்மகிட்ட இதெல்லாம் ஸ்பேர் எல்லாமே இருந்துச்சுன்னா நம்மளே நம்ம பார்த்துக்கலாம். ஓகே, யாரையும் எதுவும் எதிர்பார்க்க வேண்டாம். ஒரு காட்டுக்குள்ளே வச்சுக்கிட்டால் பண்ணிக்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ஷேர் பண்ணிக்கோங்க எல்லா வீடியோவும். தேங்க்ஸ் ஃப்ரெண்ட்ஸ்.